அனுவ கல்யாணம் பண்ணாம நீங்க இங்க இருந்து வரவே கூடாது சொல்லிட்டேன். எஸ் ப்ரோ இன் லா, யூ வில் மேக் இட். உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்திரா எனக்காகலாம் இப்படி பண்ணலேன்னு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அடிப்பாவி, நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்து தர்ணா பண்ணும்? என்ன போல உனக்குதான் சுப்பு, நீங்க காணாம போனப்போ உங்க வீட்ல எவ்வளவு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவுக்கு சூர்யாவும் வருத்தப்பட்டான். அவன் பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க திரும்பி வந்த பிறகு இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும்னு யாருமே நினைக்கல. எல்லாமே நல்லதுக்காக தான். சூர்யாவோட வெளித்தோற்றத்தை வச்சு அவனை 45 வயசு ஆளா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்குள்ள இன்னும் 25 வயசு பையன் அப்படியே இருக்கான். அதையும் நீங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. நீ இங்கே ஸ்டே பண்ணிடுவ போல. குட் ஐடியா சந்திரா. நாம 2 பேரும் எங்கே ஸ்டே பண்ணிடலாமா? வாட் யூ சே? மான்சி, இந்த டாஸ்க் அண்ணனுக்கு மட்டும்தான், அவரே முடிச்சிட்டு வரட்டும், நாம போலாம். இது டாஸ்க் இல்ல சந்திரா, லைஃப், வாழ்க்கை. கரெக்டா சொல்லிட்டீங்க அண்ணி. சந்திரா, அண்ணி, அம்மா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்க நீங்க எல்லாம் இங்க ஏன் இப்படி கஷ்டப்படுற, உடனே கிளம்புன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் மனசுக்கு தர இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே எனக்கு பெரிய பூஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க அப்பாவை பாத்துக்க. அப்படியே சூர்யாவின் தான். சரி வரேன். சரிம்மா. வரேம்மா. வாங்கம்மா. பாய் ப்ரோ இன் லா. பாய் அண்ணா. பாய் மேம். வரேன். பாய். வரேன். சார், அம்மா சொன்னது கேட்டீங்கல்ல? நீங்களா இருங்க. நீங்க இன்னொருத்தரா மாறிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது எனக்கு வேண்டாம் சார். நான் உங்களை முதல் நாள் எப்படி பார்த்தனோ எப்பவும் நீங்க அப்படியே தான் இருக்கணும். அதான் என்னோட ஆசை. நான் எப்பவும் நானா தான் இருப்பேன். இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. யூ டோன்ட் வரி. என்ன பண்ற ரம்யா? சூர்யா சார் நம்ம அனுவ கல்யாணம் பண்ணிக்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காருல்ல. ஐயா, அது போராட்டம் இல்ல, சேலஞ்சிங். எல்லாம் ஒண்ணுதான்டா. இப்போ
இப்போ சூர்யா சார் என்ன பண்ணா சுப்பு அங்கிள் அனுவு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாருன்னு அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் ரம்யா. ஆனா என்னென்ன செய்யணும்னு எனக்கு தான் தெரியல. ஆ? அது தெரிஞ்சிருந்தா தான் நீ அணுவ கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேடா. முட்டாப்பைய மாமனா, முட்டாப்பைய மாமனா. சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசாதப்பா. நீ சொல்லு ரம்யா. நான் சொல்றேன். வைஃப் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும், வீட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், வீட்ல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கணும், சுத்தி முத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் நல்லா பழகணும், அடுத்தவங்க நாசமா போக கூடாதுன்னு நினைக்கிறோம். நீ எழுது ரம்யா. தனக்கு எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் தலகணத்தோட நடந்துக்க கூடாது, பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாது, தங்கச்சி சொல்றத கேட்டு ஆடக்கூடாது. டேய், என்ன நக்கலா? அடிச்சு பல்லல உடைச்சிருவேன் ராஸ்கல். வாய் தவறி வந்துருச்சுப்பா. சத்தியமா நான் ஒன்னும் சொல்லல. வேண்டாண்டா, இத்தோட நிப்பாட்டிக்கோ. வீணை என்ன கொலைகாரனாக்காத. அண்ணா, அடாடாடாடா, என்னண்ணே இது ஆரம்பிச்சிட்டீங்களா 3 பேரும்? ஏண்டா சம்பத், உங்க அப்பா கிட்ட வம்பிழுக்காம இருக்க முடியாதாடா? ஆமா, அவர் ஊரெல்லாம் வம்பிழுக்கிறாரு, நான் அவர்கிட்ட வம்பிழுக்கிறேன். இதெல்லாம் ஒரு தப்பாத்த? டேய் சம்பத் அத விடுறான். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் என்ன ஆனாலும் பிரியாம வாழணும். அப்போதான் அவங்க குழந்தைங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதையும் எழுதிக்கவா? எழுது எழுது எழுது. என்ன 2 பேருக்கும் நக்கலா? கொத்தி காமிக்கிறீங்களோ? என்ன சூர்யா வந்துட்டா அணுவ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நீ இப்படியே தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா பாரு, இந்த கல்யாணமே ஒன்னாலதான் நடக்க போகுது. சரியான லூசு பண்ணி. சம்பத் வெகுலி, அதனால்தான் வாய் திறந்து சொல்லிட்டு போறான். ஆனா எனக்கு ஒண்ணு சொல்ல மனசு வரல. அதாம்மா வித்தியாசம். கேட்டியா ரஞ்சனி, 2 பேரும் சொல்லிட்டு போறத? அண்ணா, ஆனா அவங்க சொல்ற மாதிரி தானே நடக்கவும் செய்யுது. இந்த காலனிக்குள்ள வந்த சூர்யா சாருக்கு அணு வீட்டுக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? நீ வேணா பாத்துட்டே இரு ரஞ்சனி. அந்த சூர்யா இனிமே இந்த காலனிக்குள்ள காலே வைக்க முடியாதபடி நான் பண்றேன். அண்ணா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைண்ணே. என்ன இவ்வளவு இப்படி சொல்லிட்டு போறா? நீங்க யாரும் என்ன நம்ப வேண்டாம். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அணுவையும் சூர்யாவையும் பிரிச்சு மீரா மேடத்துக்கிட்ட தேவநந்தினி சாரி டீலர்ஷிப் வாங்கல, என் பேரு ரகுபதி இல்ல. அனு, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க சார். என்ன சொன்னு? தெரியல சார், நேத்துல இருந்து முதுகு வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப வலிக்குதான். அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுத்துட்டு இருக்காங்க. வா அனு, உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போலாம். அதெல்லாம் வேண்டாம் சார், கொஞ்ச நேரம் படுத்து இருந்தா சரியாயிடும். இருங்க, நான் உங்களுக்கு டீ போடுறேன். ஐயோ ஐயோ, சாரிம்மா. நீ தூங்குமா. பாருங்க சார், உங்களை சொல்லிட்டு நானே அம்மாவை எழுப்பிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல அனு, விட. வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆள் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, என்னாச்சு? நேத்துல இருந்து முதுகு வலி, அதான் அப்படியே கொஞ்சம் அசந்துட்டேன். நீங்க இருங்க சார், 5 நிமிஷத்துல சமைச்சு கொடுத்துடுறேன். நோ, இவ்வளவு வலியோட நீங்க எப்படி சமைப்பீங்க? ஒரு சேஞ்சுக்கு நானே இன்னைக்கு சமைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நத்திங் டூயிங். நான் சொன்னதுதான். இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். அனு, நீ அம்மா கூடவே இரு. நீயும் அடுப்படி பக்கமே வரக்கூடாது. 2 பேரும் நான் சமைக்கிறத மட்டும் பாத்துட்டு இருங்க. சார், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏய், யார பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட? நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சா கோலாலம்பூர் வரைக்கும் மணக்கும். சரி சரி, அதுக்கே சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்களே சமைங்க. காயெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, பலசரக்கெல்லாம் அங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா நான் சமைக்கிறத பாரு. ம்
ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல சமையல் ரெடி ஆயிடும். ம்? சமையல் ரெடி. என்ன சாப்பிடலாமா? சார் நீங்க முதல்ல உட்காருங்க, நான் பரிமாறுறேன். நோ சமையலோட பாதி ருசியே பரிமாறுறதுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் தான் இன்னைக்கு பரிமாறுவேன். 3 பேரும் சேர்ந்தாவது சாப்பிடுவோமே. அம்மா அப்பா அது வெளியே போயிருக்கு, வரதுக்கு லேட் ஆகும். நாம சாப்பிடலாம் வா. பாத்து உட்காருங்க. இல்ல, இதுக்கு மேல மத்தியானம் சாப்பிட வேற என்ன வேணும்னு சொன்னேன் சார். சமைச்சிட்டியா? பசிக்குது பயங்கரமா. சாப்பாடு கொடு. இந்த சுப்பு. நான் அப்புறம் வரேங்க. நான் இருக்கிறதால சுப்பு சார் சாப்பிட வைக்கப்படுறாருன்னு நினைக்கிறேன். வரேன் சார். நல்லா சாப்பிடுங்க. அவர் இருக்காருன்னு நீ ஏன் சுப்பு வெக்கப்படுற? நீ பாட்டுக்கு சாப்பிட வேண்டியதானே? நான் எதுக்கு வைக்க பண்ணணும்? நான் என்ன அடுத்தவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுறேன்? நான் என் வீட்டுல உட்காந்து என் சாப்பாடு சாப்பிடுறேன். இதுல எனக்கு என்ன வைக்கும்? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் சுப்பு. போதும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என் காலை வாரி விடுறதே உனக்கு பழைப்பா போச்சு இல்ல? புஷு, உன் கைராசியே கைராசி. சாதாரண சாம்பார் பொரியல், அதுவே எப்படி இருக்குது பாரு. என்ன வாசனை, என்ன டேஸ்ட். இதனாலதான் சில சமயம் எனக்கு உன் மேல கோவம் வரும்போது கூட கோவப்படாம நான் இருக்கிறதுக்கு காரணம் நீ இந்த மாதிரி சமைச்சு போடுறதாலதான். இந்த மாதிரி சமைச்சு போடுற பொண்டாட்டி கிடைச்சா எந்த புருஷன் தான் சந்தோஷப்படாம இருக்க மாட்டான். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் புஷ்பா. இந்த மாதிரி உட்கார்ந்து ரசிச்சு சாப்பிடுறதுக்கு தலையில எழுதி வச்சிருக்கணும். என் தலையில எழுதிருக்கு, நான் அதை அனுபவிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா உன் கை பக்குவத்துக்கு நான் உன் கைக்கு ஒரு தங்க காப்பு தான் பண்ணி போடணும். ஏன் அமைதியா இருக்க? நீ சூர்யா சார் கைக்கு தான் தங்க காப்பு போடணும். ஏன்னா இன்னைக்கு சமையல் சூர்யா சார் செஞ்சது. என்ன இவ்ளோ அதிர்ச்சி? சூர்யா சார்னு சொன்னதும் சாப்பாடு அவ்வளவு ருசியா இல்ல போல? அப்படிலாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு முதலே தோணுச்சு, நம்ம புஷ்பா பண்ற அளவுக்கு இது ருசியா இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஒருவேளை வெயில் அலைஞ்சு கிளஞ்சி வந்ததால பசியில அது ஒரு ஆஹா ஓன்னு சொல்ற அளவுக்கு டேஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப யோசிச்சு சமாளிக்காத சுப்பு, உனக்கு அது சரியா வரல. ஏன் அவரையெல்லாம் சமைக்க சொல்ற? நீ சமைக்க மாட்டியா? நான் தான் சமைக்க போனேன். எனக்கு ஒரே முதுகு வலி. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன், நான் சமைக்கிறேன்னு அவரே சமைச்சிட்டாரு. நானும் அணுவும் எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. கேட்டா சுப்பு சாரே சொல்லிட்டாரு, இன்னும் 1 வாரத்துக்கு நானும் இந்த வீட்ல ஒரு ஆளுன்னு சொல்றாரு சுப்பு. நான் என்ன செய்ய சுப்பு? அவர் சொல்றதும் சரிதானே? இதுல ஆயின்மெண்ட்டும் மாத்திரையும் இருக்கு.
எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தைரியமா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு மாத்திரை போட்டாலே சரியாயிடும். சரியாகலன்னா நம்ம நாளைக்கே டாக்டர் போய் பார்க்கலாம். நானே உங்களை கூட்டிட்டு போறேன். முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிட்டு ஆயின்மெண்ட் தேய்ச்சிட்டு சூர்யா சார் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கு நாம சூர்யா சார் கிட்ட பழக ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படியேதான் இருக்காரு. நம்ம கிட்டதான் சுப்பு நிறைய மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வாங்க மீட் பண்ணலாம். எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? யோ, நான் அப்புறமா பேசுறேன் ஐயா. என்ன வச்சுட்டு போறா? போய் பாப்போம்.
இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறம் மொட்டை மாடிக்கு வாங்க, மீட் பண்ணலாம். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார்.